ரெகுலரா ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியா மட்டும் இல்லாம டேஸ்டாவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பழுத்த அவக்காடோவை எடுத்துக்கோங்க. காயா இருக்கக்கூடாது. அவக்காடோவை கட் பண்ணி சீடை ரிமூவ் பண்ணிட்டு அதோட பல்ப்பை மட்டும் பவுல்ல சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுல வேணும்னா கொஞ்சம் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டான டோவா பிசைஞ்சுக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மாவை லைட்டா டஸ்ட் பண்ணி எப்பவும் போல சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. நான் இதை இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு நெய் தடவி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டான அவக்காடோ சப்பாத்தி ரெடி. இந்த சப்பாத்தி ஆறுனதுக்கு அப்புறம் கூட செம்ம சாஃப்டா இருக்கும். நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இந்த சப்பாத்திக்கு தாபா ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ஒரு அல்டிமேட் காம்போ. இதே மாவுல பூரியும் செய்யலாம். அதுவுமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.